ஏங்க தாயும் தந்தையினாலும் வாயும் வயிறும் வேறங்க. கிடையவே கிடையாது. ஏங்க யாருடைய வளர்ச்சியும் யாரும் சினிமாவிலும் அரசியலும் இன்னைக்கு சிவாஜி குடும்பத்திலே ஏகப்பட்ட கேஸ் போட்டிருக்காங்க. துஷ்யந்துக்கு ஏதாவது உதவி பண்ணிருக்கலாம்ல, இப்படி கோர்ட்டு வரைக்கும் போய் நிக்க வச்சிருக்காங்களா அவங்க குடும்பமே? ஏங்க பிரபுவுக்கு திறமை இருந்தது, நல்ல நேரம் இருந்தது. விக்ரம் பிரபுவுக்கு நல்ல நேரம் இருந்தது, திறமை இருந்தது. ராம்குமாருக்கு இல்லை. அட நீங்க வேற. ஏற்கனவே ஸ்ரீபிரியாவுடைய அக்கா வைஜெயந்தி மாலாவை திருமணம் செஞ்சு அவருக்கு ஒரு பையனே இருக்கான். சிவாஜி பேரன் தானே கொடுத்தான். ரெட்டை தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். சமீபத்துல ஒரு நியூஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவாஜி அவர்களுடைய வீடை ஜப்தி பண்ணணும்னு சென்னை கோர்ட் சொல்லியிருக்காங்க. இதற்கு காரணம் சிவாஜியோட பேரன் துஷ்யந்த் 9 கோடிக்கு மேல வட்டி கொடுக்காம பண்ணனாலதான் இவ்வளவு நடந்திருக்கு. இதை பத்தி நம்ம பயில்வான் ரங்கநாதனிடம் தொடர்ந்து கேட்போம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். அந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணியிருக்காங்க. துஷ்யந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்னை இல்லம் சிவாஜி கணேசனுடைய பங்களாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதுல நான் பங்குதாரரும் இல்லை. அன்னை இல்லம் முழுவதும், சிவாஜி கணேசன் பங்களா முழுவதும் பிரபுவுக்கே நாங்கள் எழுதி கொடுத்து விட்டோம்னு சொல்லியிருக்காரு துஷ்யந்த். எனவே நிச்சயமாக சிவாஜி கணேசனுடைய மதிப்புக்குரிய பங்களா ஜப்தி ஆகாது. துஷ்யந்த் அவர்கள் ஏதோ படையெடுக்க போறதா 3 கோடி வாங்கினதாகவும் அதுக்கப்புறம் 9 கோடி வட்டியானதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த படம் நிறைவே பெறாம இவ்வளவு காசு வாங்கியிருக்கிறதா ஒரு நியூஸ். அந்த 3 கோடி ஆரம்பத்தில் கடன் வாங்கும் போதே அந்த 3 கோடியும் அந்த சம்பந்தப்பட்ட ஜெகஜால கில்லாடிக்கு செலவிடப்படவில்லை. அதற்கு பிறகு வேண்டுமென்றே கடன் வாங்கி இருக்கிறார்கள் துஷ்யந்த். அந்த படம் அவ்வளவுக்கு பெருமை இல்லை, பகுதி இல்லை என்று பாலாஜி பிரபு என்று ஒரு தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நிறைய இடங்கள்ல துஷ்யந்த் கடன் வாங்கி இன்னும் கொடுக்காம இருக்காரு. அது நிறைய பேர் கோர்ட்டுக்கு போக தயாரா இருக்காங்க என்றும் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சொல்லியிருக்காரு. இப்ப விக்ரம் பிரபுக்கு இருக்கிற மவுஸ் விட துஷ்யந்துக்கு ரொம்ப கம்மி தான். இப்ப துஷ்யந்த் நடிக்க வராததுக்கு காரணம் பிரபு தான் ஒரு சில பேர் சொல்றாங்க. கிடையவே கிடையாது. ஏங்க யாருடைய வளர்ச்சியும் யாரும் சினிமாவிலும் அரசியலும் மற்ற விஷயம் தடுத்துட முடியாது. துஷ்யந்த் நடித்த படம் ஓடலை, அவருக்கு நடிப்பு வரல, அதுக்கு என்ன செய்ய முடியும்? இப்போ பிரபுவுக்கும் நடிக்க வருது, விக்ரம் பிரபுவுக்கும் நடிக்க வருது, 2 பேரும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. துஷ்யந்துக்கு நடிக்க வரலன்னா அதுக்கு என்ன செய்ய முடியும்? அதனாலதான் அவர் நடித்த படத்தோட நிறுத்திக்கிட்டாரு. அந்த படம் பயங்கர மொக்க. அடுத்த படம் ஜெகஜால கில்லாடின்னு படம் தயாரிக்க முடிவு செஞ்சாரு துஷ்யந்த். இப்போ ஒரு சில மக்கள் பேசுறது என்னன்னா, சிவாஜி குடும்பத்தாருக்கு 9 கோடி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல, அப்படி இருக்கும் போது துஷ்யந்துக்கு ஏதாவது உதவி பண்ணிருக்கலாம்ல, இப்படி கோர்ட்டு வரைக்கும் போய் நிக்க வச்சிருக்காங்களா அவங்க குடும்பமே அப்படிங்கிற மாதிரியும் கேக்குறாங்க. ஏங்க தாயும் தந்தையினாலும் வாயும் வயிறும் வேறங்க. அக்கா தங்கச்சி சகோதரன் சகோதரி எல்லாருக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு சிவாஜி குடும்பத்திலே ஏகப்பட்ட கேஸ் போட்டிருக்காங்க. சிவாஜியுடைய மகள் பிரபு மேல கேஸ் போட்டாங்க, அந்த கேஸ்லாம் தீர்த்துட்டாங்க. அப்படி இந்த காலத்துல கோடிக்கணக்கு, அதாவது பல கோடி ரூபாய் சொத்து இருக்கும்போது இன்னும் எனக்கு தேவைங்கிற ஆசையை வளர்த்துக்கிறாங்களே தவிர, இவர் நம்ம அண்ணன், இவர் நம்ம தம்பி, இவர் நம்ம தங்கச்சி, அக்கான்னு யாரா பார்க்க வச்சுறாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப சென்னை உயர்நீதிமன்றத்துல இருந்து இப்போ என்ன வந்திருக்குன்னா, இப்ப இந்த சிவாஜி ஜப்தி, அதாவது சிவாஜி வீட ஜப்தி பண்ற விஷயங்களை இப்போதைக்கு ரத்து பண்ணிருக்கிறாங்க. இப்போதைக்கு வேண்டாம்ல, பண்ண முடியாது. அவங்க துஷ்யந்த் பேருக்கோ இல்ல அவங்க அப்பா ராம்குமார் பேருக்கோ இருக்கு இல்ல. அன்னை எல்லாம் முழுக்க பிரபு பேருக்கு இருக்கு, ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு. அவருடைய அதை ஜப்தி பண்ணுவாங்க. ஏன் ராம்குமார் மற்றும் அவருடைய மகன் வளராததுக்கு காரணம் என்ன? விதி, தலைவிதி. இப்ப அவங்க ஒரு சில படங்கள் நடிச்சாலும் நெகட்டிவ் கேரக்டராவே கொடுக்கப்பட்டது. ஆனா பிரபுக்கும் சரி அவருடைய மகனுக்கும் சரி படம் ஓடலனாலும் அந்த ஹீரோ அப்படிங்கிற ஒரு பட்டம் இவங்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. இது எந்த மாதிரி கம்பேரிசன்? ஏங்க பிரபுவுக்கு திறமை இருந்தது, நல்ல நேரம் இருந்தது. விக்ரம் பிரபுவுக்கு நல்ல நேரம் இருந்தது, திறமை இருந்தது. ராம்குமாருக்கு இல்லை, அதுக்கு என்ன செய்ய முடியும்? ராம்குமார் பத்தி பேசும்போது இந்த நியூஸ் தான் மக்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சூதாட்டத்தை ஏதோ ப்ரமோட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி அதுல இருந்த மாதிரியும் பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அட நீங்க வேற. ஏற்கனவே ஸ்ரீபிரியாவுடைய அக்கா வைஜெயந்தி மாலாவை திருமணம் செஞ்சு அவருக்கு ஒரு பையனே இருக்கான். அந்த பையன் சினிமாவில் நடிச்சான். சிவாஜி கணேசனுடைய பேரன் ராம்குமாருடைய மகன்னு சொன்னான். உடனே சிவாஜி குடும்பத்தினர் சிவாஜி பேரன்னு போடக்கூடாது, லீகலைஸ் சன் கிடையாது அவன், அப்படிலாம் சொல்லி பெரிய பிரச்சனை வந்ததுமா. சிவாஜியோட பேருன்னு சொல்லிட்டு இந்த சுஜாவரணியோட கணவர் இப்ப
தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கு கமெண்ட் செக்ஷன்னா சிவாஜி மாதிரியே நடிக்கிறாரு, சிவாஜி மாதிரியே நடிக்கிறாரேன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு திறமை இருந்து சினிமாலெல்லாம் வந்து சிவாஜி பேரை வச்சு சாதிக்க முடியுமா? யாரும் தந்தை பெயரை வைத்து முகவரி தேடிக்கொள்ளலாம், ஆனால் இருப்பிடம் தேடிக்கொள்ள முடியாது. என்ட்ரி வரலாம், என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த என்ட்ரி மூலம் திறமையை வளர்த்துக்கிட்டு மக்கள் ரசிகர்களை பெறணும். அது இல்ல சுஜாவரணி வீட்டுக்காரர் தான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன், வைஜெயம் வேலை பையன்னு சொல்லிட்டு. இப்ப வந்து அவர் என்ன இன்ஸ்டாகிராம் ரீல் போட்டுக்கிட்டு இருக்காருன்னா, கண்டிப்பா என்னோட நடிப்பு திறமைய என்னைக்காவது ஒரு நாள் நான் காமிப்பேன். ஆனா அவர் மறைமுகமா சொன்னது என்னன்னா, நெப்போட்டிசம் வந்து தமிழ் சினிமால அதிகமா இருக்கிற காரணத்தினால உள்ள போக முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அவரிடமிருந்தே நேரலையா வந்த விஷயம். அவர் எப்படி நெப்போட்டிசம் சொல்லலாம்? சிவாஜி குடும்பத்திலே அவரை ஏத்துக்கல, ராம்குமாரே தன்னுடைய பையனும் ஏத்துக்கல, அப்புறம் எப்படி நெப்போட்டிசன் அப்ளிகபிள் ஆகும்? அது போய் இப்ப வந்து சிவாஜி விட ஜப்தி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியே ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அப்ப அந்த கோடி கணக்கான அந்த பணங்களை யாருதான் அடைப்பா? துஷ்யந்த் தான் அடைக்கணும், வாங்கினவர் தான் அடைக்கணும். அப்புறம் புராணம் அடைப்பான். ஆனா துஷ்யந்துக்கு தான் அவ்வளவு தூரம் பணம் கொடுக்கறது அளவுக்கு அவர்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்றாங்க. யார் சொன்னா பணம் இல்லைன்னு? அதெல்லாம் இருக்கு, சொத்துக்கள் கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கு, அதை வித்து பணம் கொடுக்க வேண்டியதுதான். அப்ப கோடிக்கணக்கான சொத்துக்கள் வச்சும் பணம் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக கடன் வாங்கினது எதுக்காக? அது அவருடைய சொந்த உரிமை. கடன் வாங்குறது ஒரு உரிமை. கடன் கொடுத்தான், ஏன் உங்களுக்கு எனக்கு கொடுப்பான் கோடிக்கணக்கில்? சிவாஜி பேரன் தானே கொடுத்தான், வாங்கிப்பான். அப்ப இதுக்கப்புறம் துஷ்யந்த் அவர்கள் படம் எடுப்பதா வந்து சரித்திரமே இல்லையா? அப்படி கிடையாது. கடன் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த சினிமாவில் வந்து நிரந்தர நண்பன் நிரந்தர பாய்வெல்லாம் கிடையாது. செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தப்ப யாரும் கொடுக்கதான் செய்யும். நீங்களும் சிவாஜி அவர்களோட நடிச்சதா வந்து எங்களுக்கு எல்லாரும். ஆமா, 4 படம் நடிச்சேன். சிவாஜி வந்து எப்படிப்பட்டவர்? அவர் ரொம்ப நடிகை, அதாவது நடிகர் திலகம், நடிப்புக்கெல்லாம் சாமி, ஆனா உள்ளத்துல குழந்தை. அவருக்கு வந்து வீட்டுல என்ன நடக்கு போகுது, பசங்க என்ன படிச்சாங்க என்ன படிக்கிறாங்க அப்படிங்கலாம் அவர் தெரியாது. சிவாஜி கணேசனே சொல்லியிருக்காரு, நான் வந்து நடிப்புன்ட்டே வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்துட்டேன், என் பசங்களை நான் சரியா கவனிக்கல, நடிகர் சிவாஜி கணேசனே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் தான் சம்பாத்தியத்தை கொஞ்சம் நிறைய இழந்த உடனே ரஜினிகாந்த் சொன்னாரு. ரஜினிகாந்த் அந்த அடிப்படையில தான் மன்னன் படத்தை நடிச்சு கொடுத்தாரு. படம் சூப்பர் சக்சஸ். அதுக்கப்புறம் சிவாஜி இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் சிவாஜி கணேசனோட மகன் பிரபு தயாரிப்புல சந்திரமுகியில ரஜினிகாந்த் நடிச்சாரு. அதுக்கப்புறம் பிரபுவுடைய புகழும் பணமும் நாளுக்கு நாள் மேலோங்கியே வந்தது. அப்ப வந்து சிவாஜி கணேசன் பிரபு அவர்களுக்கு மட்டும்தான் இவ்வளவு உதவி பண்ணாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்லையே, நான் அப்படி சொல்லவே இல்லையே. ஏங்க, தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு சிவாஜி புரொடக்ஷன் சார்பில் ரஜினிகாந்த் நடிக்க வச்சு மன்னன் படத்தை தயாரிச்சாரு சிவாஜி கணேசன். ஆனா பிரபு தன்னுடைய சொந்த கம்பெனியில ரஜினிகாந்த் நடிக்க வச்சாரு. சந்திரமுகி அபார வெற்றி பெற்றது. நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்ததற்கு அனைவருக்கும் நன்றி. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சிவரஞ்சனி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.